வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டரில் கோடி ரோட்ஸ் மற்றும் ஏஜி ஸ்டைல் ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வந்த உடனே என்னப்பா இப்படி சத்தம் போடுறீங்களே, நீங்கள் மற்ற நாட்டுக்காரங்களுக்கு டஃப்பு கொடுக்குறீங்க போல இருக்குது. அட 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 நீங்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத மறந்துட்டேன். சரி, ஸோ வாட், நான் எதை பற்றி பேசுகிறது? ஏஜே ஸ்டைலை பற்றி பேசலாமா? அந்த நேரத்தில் ஏஜே ஸ்டைலும் அந்த இடத்துக்கு வராரு. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுறா, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. மக்களே, நீங்களும் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. நான் இதை கோவத்தினால சொல்கிறேன்னு நினைக்காத, உண்மையிலேயே எனக்கு இது பிடிக்கலை. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கோடி ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றை தான் ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா நீ தானே சாம்பியனு, என்கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லைல்ல. எல்லாருக்குமே ஒன்றை தான் பிடிச்சிருக்குது. ஏன்னா என்கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லைல்ல, உன்கிட்ட தானே சாம்பியன்ஷிப் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த டைட்டில். அந்த டைட்டில் ஒரு வேளை என்கிட்ட வந்துட்டுன்னு வையேன், எல்லாருமே என்ன தான் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருமே ஏதேன்னு தான் சொல்லுவாங்க, கோடிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்காகவே இந்த டைட்டிலுக்காக நான் அவங்க கூட மோதுறேன். இந்த டைட்டிலை வின்னும் பண்ணுவேன். ரசிகர்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது அவங்களும் என் பேரை சொல்லுவாங்க பாரு, அந்த கிக்கே வேறடா. இப்போ நீ ஒரு நல்ல சாம்பியன் சொல்லிட்டு இந்த அரங்கத்தில் நிற்கிற, இந்த இவங்க எல்லாருமே கோடின்னு சொல்கிறாங்க. அது உனக்காக கிடைக்கிற மரியாதை கிடையாதுடா. இது உன்னுடைய சாம்பியன்ஷிப்புக்காக கிடைக்கிற மரியாதை. ஆமாம், எனக்கு பொறாமையாக இருக்குது. உன்னை எல்லாருமே ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக தான் இருக்குது. ஏன் என்ன ஷேர் பண்ண மாட்டுக்காங்க? ஏன் என்ன ரசிக்க மாட்டுக்காங்க? ஏன்? ஆமாம், நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசினேன். நிப்பாட்டு ஏஜே அப்படின்னு கூட்டிகிட்டு சொல்கிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். உன்னையும் இவங்க எல்லாருக்குமே பிடிக்கும், உன்னையும் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு உன் குணம் நல்லா தான் இருக்கணும்ப்பா. நீ பண்ணுறது எதுவுமே சரின்னு நினைக்கிறியா? இல்லை, சுத்தமாக சரியில்லை. நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, எல்லாமே முட்டாள்தனம். எனது நான் பண்ணுறது முட்டாள்தனமா? நீ என்னை பற்றி என்ன நினச்ச? ஏண்டா ஐ குயிட் பண்ண வந்தாண்டா நீனு? ஆமாம், நீ என்னெல்லாமோ பண்ண நான் சொல்லட்டா. நீ ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனேன், அங்கே சண்டை போட்ட, ஐ குயிட் ஆனேன். NJPW போனேன், ஜப்பானில் ஒரு சில ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போட்டு ஐ குயிட் ஆனேன். நீ ஒரு ரெஸ்லிங் கம்பெனி ஆரம்பித்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. சரி, அது பேர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமே. அந்த ரெஸ்லிங் கம்பெனி ஆரம்பித்த இன்னொருத்தன் வந்தான், அவன் தான் ஓனர் சொன்னான். அந்த டேஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு நீ WWEக்கு வந்துட்ட, அங்கேயும் ஐ குயிட் ஆனேன். ஆனால் நான் சொல்லட்டா, நான் ஜப்பான்லேயும் ஒருத்தனை ஐ குயிட் பண்ண வச்சேன், நீ இருந்த இடத்துலையும் ஒருத்தனை ஐ குயிட் பண்ண வச்சேன். இப்படி நான் ஒரு சில மேட்சஸ் ஆடிருக்கேன். அதில் எல்லாத்தையுமே இன்னொருத்தனை தான் ஐ குயிட்னு சொல்ல வச்சுருக்கேன். நான் என் வாயால் ஐ குயிட்னு சொன்னதில்லை. ஆனால் நீ 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் கூட நீ ஒரு காலத்தில் ஐ குயிட் சொல்லிட்டு தான் போயிருக்கிற. இத்தனை தடவை ஐ குயிட் சொன்னவன் இந்த தடவையும் ஐ குயிட் சொல்ல மாட்டியா? என்ன கண்டிப்பாக சொல்லுவேன். என்னை பார்த்து நான் தோத்துட்டு ஏச்சே, நீ தான் வெற்றி பெற்ற ஏச்சே, ஐ குயிட் ஏச்சே, இந்த மாதிரி சொல்லுவேன். அதை நான் கேட்பேன், எனக்கு அதால் கேட்பேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ரசிகர் எல்லாருமே கேட்பாங்க, ஐ குயிட்னு சொல்லலை. அப்போ இவங்க எல்லாருமே என் பக்கம் வந்துடுவாங்க, என்ன ஷேர் பண்ணுவாங்க. இந்த சாம்பியனுக்கான மதிப்பு எனக்கு கிடைக்கும். நான் பார்த்தேன்டா, நீ செத்ரோல்ஸ் கூட மேட்ச் விளாடும்போது செத்ரோல்ஸ் ஐ குயிட் ஆனாம்ல, அந்த மாதிரி நான் ஐ குயிட் ஆவேன்னு நினைக்காத. இந்த டைட்டிலே செத்ரோல்ஸ் மூலியமாக தானே உனக்கு கிடச்சிது, அதெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டியப்பா. ஆனால் செத்ரோல்ஸ் மாதிரிலாம் அந்த ஹெல்னஸ்டல் மேட்ச்சு, டாப் ரோப் ஜாம்ப், அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரில. ஆனால் நான் ஐ குயிட் ஆக மாட்டேன். உண்மையிலேயே பிரமாதம் ஏச்சே. நான் நிறைய இடத்துல ஐ குயிட் ஆகிருக்கலாம், ஆனால் சண்டை போடும்போது ஐ குயிட் ஆக மாட்டேன். நான் ஆரம்பித்த கம்பெனியில் ஐ குயிட் ஆகிருக்கலாம், நான் சண்டை போட்ட இடத்துல ஐ குயிட் ஆகிருக்கலாம். எஸ், ஜப்பான், நானும் அங்கே சண்டை போட்டிருக்கேன், நீ சண்டை போட்ட மாதிரி. அங்கே ஐ குயிட் ஆகிருக்கலாம்.
ஆனால் இந்த தடவை நடக்க போகிறதுல கண்டிப்பாக ஐ குயிட் ஆக மாட்டேன். ஐ குயிட்டுன்னு உன் வாயால் சொல்ல வைப்பேன். அதை நீயும் பார்க்க தான் ஏஜே ஸ்டைல் பார்க்க போகிற. பார்ப்போம். இப்போவே நீ பல முறை ஐ குயிட்டுன்னு சொல்லிட்டு பல ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போயிருக்கிற. இப்போ என்கிட்ட வேற ஐ குயிட் சொல்ல போகிற. எவங்கண்டா இந்த மேட்சில் நீ தோற்றதுக்கப்புறமா ஐ குயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த டபிள்யூபிள்யூ விட்டு போயிடுவே போல இருக்குது. இந்த மடப்பைகளும் ஒன்றே நம்பிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். அதை நினைக்கும் போது தான் செம காமெடியாக இருக்குது.